ஸ்டார்ட் பண்ணு. அதில் ஐட்டம் சூஸ் பண்ணு. ஐட்டம் என்ன ஐட்டம்? தோசை, இட்லி, தேனி, அவ்வளோ. ஓகே, சேவன் கொடுத்தோன்னே பிரிண்ட், அவ்வளோதான். அடுத்த ஐட்டம் இட்லி. இப்போ 2 தடவை இட்லி நமக்கு 2 குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 2. அடுத்து மேலம்லாம் குவான்டிட்டி மாற்றினோம்னா அந்த குவான்டிட்டி மேலே கர்சர் வச்சோம்னா குவான்டிட்டி மாறும். குவான்டிட்டி ப்ளஸ் அமுக்கலாம், ப்ளஸ் அமுக்கலாம். இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் 2ஆம் நம்பர் இருக்குல்ல, 2ஆம் நம்பர் 2 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குவான்டிட்டி ஆப்ஷனுங்கிறது கேட்கும். எத்தனை குவான்டிட்டி வேணும்? 10 வேணும்னா 10 கொடுத்து ஓகே, 10 குவான்டிட்டி வந்துடும். ஜஸ்ட்டு சேவ் கொடுத்தா பிரிண்ட் அவுட், அவ்வளோதான். ஸோ பிரிண்ட் அவுட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஃபார்மெட் வேணுமோ ஜஸ்ட்டு தமிழ் அப்படியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதோட சேர்த்து அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ரிப்போர்ட்டு? ஸோ இன்றைக்கி சேல்ஸில் பில் வைஸ் ரிப்போர்ட், ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட், என்னென்ன ஐட்டம் எவ்வளோ ஓடி இருக்குது. அடுத்த ரிப்போர்ட்டில் பில் வைஸ் ரிப்போர்ட், எவ்வளோ பில்ஸ் ஓடி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டீங்க. அந்தந்த டேட்டுக்கு டேட் வைஸ் ரிப்போர்ட், ஒரு நாளில் எவ்வளோ ஓடி இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட்டு. ஸோ ஒவ்வொரு பில்லையும் என்னென்ன ஐட்டம் வைஸாக போயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே.